எக்ஸைஸ் 1.5ல ஃபஸ்ட்டு கொஷினில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸ். எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸா அப்படின்னு நம்மளை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இதை எல்ஹெச்எஸ்ஸாக எடுத்து சால்வ் பண்ணிவிட்டு இதை ஆர்ஹெச்எஸ்ஸாக எடுத்து சால்வ் பண்ணலாம். அப்போ வந்து எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும். இந்த எஃப் ஆஃப் ஜி எப்படி எழுதுறது? எஃப் ப்ராக்கெட் ஜி, ஜிங்கிற ஃபங்க்ஷனுக்கு கொஷினில் வந்து எக்ஸுங்கிற லெட்டர் கொடுத்துருக்காங்க, அதனால எக்ஸுங்கிற லெட்டர் நம்மளும் கொடுத்துருவோம். எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள போர்ஷன் சால்வ் பண்ணணும். இந்த போர்ஷன் சால்வ் பண்ணணும். அப்போ இந்த போர்ஷன் சால்வ் பண்ணோன்னா இது அப்படியே தான் இருக்கும். அப்போ எஃப் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிட்டு ப்ராக்கெட் ஜி ஆஃப் எக்ஸு. இப்போ நம்ம வந்து ஜி ஃபங்க்ஷனை சால்வ் பண்ண போகிறோம். ஜி ஃபங்க்ஷனில் கணக்கில் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸு. இப்போ நமக்கு என்ன வேணும்? ஜி ஆஃப் எக்ஸ் தான் வேணும். அதனால் நம்ம டேரெக்டாக ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் எக்ஸை எழுதிடலாம். 3 மைனஸ் எக்ஸு. இப்போ நெக்ஸ்ட்டு எஃப் ஃபங்க்ஷனை சால்வ் பண்ணணும். எஃப் ஃபங்க்ஷன் சால்வ் பண்ணோன்னா கொஷினில் எஃப் ஃபங்க்ஷனுக்கு உள்ள வேல்யூவை பார்க்கணும். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. இப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு எக்ஸுங்கிற லெட்டரை கொடுத்தா அது எப்படி சால்வ் பண்ணும்? அந்த கொடுத்துருக்க லெட்டரோட 6 ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணும். இப்போ நமக்கு என்ன இருக்குது? எஃப் ஆஃப் 3 மைனஸ் எக்ஸ். நமக்கு வந்து 3 மைனஸ் எக்ஸுங்கிற வேல்யூ இருக்குது. இதை எப்படி சால்வ் பண்ணுறது? இந்த கொடுத்துருக்க வேல்யூவோட 6 ஆட் பண்ணணும். அப்போ கொடுத்துருக்க எக்ஸோட 6 ஆட் பண்ணணும். நமக்கு 3 மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ 3 மைனஸ் எக்ஸோட 6 ஆட் பண்ணணும். அப்புறம் வர்ற சொல்யூஷனை 3ஆல் டிவைட் பண்ணணும். இதை எப்படி எழுதலாம்? 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. 3 ப்ளஸ் 6 9 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 3. நமக்கு வந்து இந்த எஃப் ஆஃப் 3 மைனஸ் எக்ஸுக்கு ஆன்சர் இது கிடைக்குது. இப்போ இதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எஃப் ஆஃப் 3 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சதை எழுதிடலாம். 9 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 3. இதே ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ எல்ஹெச்எஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் பார்ப்போம். ஆர்ஹெச்எஸ் என்னென்னா ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். ஜி ஆஃப் எஃப்ங்கிறது எப்படி எழுதலாம்? ஜி ப்ராக்கெட் எஃப், எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு எக்ஸுங்கிற லெட்டர் கொஷினில் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? நம்ம ப்ராக்கெட்டில் உள்ள போர்ஷனை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்டில் உள்ள போர்ஷனை சால்வ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் எஃப் ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் எஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே வேல்யூவை பார்க்கணும். நம்ம கொஷினில் எஃப் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம வந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த கொடுத்துருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஜி அப்படியே எழுதிட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை எழுதிடலாம். எக்ஸு ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஜி ஃபங்க்ஷனை சால்வ் பண்ணணும். இப்போ ஜி ஃபங்க்ஷனை சால்வ் பண்ணோன்னா கொஷினில் ஜி ஃபங்க்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸு. இது என்ன பண்ணும்? ஜி ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யும்னா கொடுத்துருக்க லெட்டரை வந்து 3லேருந்து மைனஸ் பண்ணிடும். இப்போ வந்து நமக்கு என்ன வேணும்? எக்ஸு ப்ளஸ் 6 டிவைடட் பை 3 வேணும். ஜி ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? 3லேருந்து கொடுத்துருக்க லெட்டரை மைனஸ் பண்ணிடும். இப்போ வந்து நம்மளும் 3லேருந்து கொடுத்துருக்க லெட்டரை மைனஸ் பண்ணணும். எக்ஸு ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. இப்போ வந்து ஜி ஆஃப் எக்ஸு ப்ளஸ் 6 டிவைடட் பை 3க்கு என்ன கிடச்சிருக்கு நமக்கு? 3 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறது? நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 9 எடுத்துகிட்டு 3 3s are 9 minus x plus 6.
9 plus 6 15. 15 minus x divided by, சாரி எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே 3 வரணும், divided by 3. இதே ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1ல் 9 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 3ன்னு இருக்குது. ஈக்குவேஷன் 2ல் 15 மைனஸ் எக்ஸு டிவைடட் பை 3ன்னு இருக்குது. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் சேமாக இல்லை. அதனால் ஃப்ரம் 1 and 2 f of g not equal to g of f.